கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலே சாமுவேலை கொண்டு தேவன் சவுலுக்கு என்ன ஆண்டவர் தந்தாரு சொல்லுங்க? அபிஷேக தைலத்தை கர்த்தர் ஊற்றினார். ஆமாவா இல்லையா? நீங்கள்லாம் இருந்தீங்களா அந்த செய்தி கேட்கறதுக்கு? அல்ல இல்லையா? சரி, மீண்டும் அதே பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? அல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து சவுலின் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் என்ன செய்தாராம்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு சுதந்திரத்தின் மேல் ஒரு தலைவனாக தேவன் மாற்றுகிறார். சவுல் கழுதையை தேடி போனா அவனுக்கு தெரியாது தேவன் அவனை ராஜாவாக்குவார் என்று. நல்லா கவனிச்சுவாங்க. யாருக்கு தெரியும்? இயேசுவை நீங்கள் தேடி வரும்பொழுது ஒருவேளை ஏதோ வியாதியை குணப்படுவதற்கு, இல்லை ஒருவேளை அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, இல்லை ஏதாவது மந்திர தந்திர சூனியங்கள், பல மந்திரவாதியை தேடி போய் குணமடையாம இயேசுவிடத்தில் வந்தோன்னு ஆண்டவர் விடுதலை தந்துட்டாரு. பேய் ஓடிடுச்சு, குழந்தை இல்லாமல் இருந்த சர்ச்சுக்கு வந்த குழந்தை கிடைச்சது, திருமணம் இல்லாமல் இருந்த திருமணம், இப்படியெல்லாம் என்ன செய்தாங்க? இருக்கீங்களா? ஏதாவது ஒரு காரணத்தினால இயேசுவை தேடி வந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா சவுல் எதையும் அவனுக்கு கிடைக்கும்னு நினைச்சு போல, அவனுடைய சிந்தனை எல்லாமே அவனுடைய சிறிய தகப்பன். என்னங்க என்ன போட்டிருக்கு? சிறிய தகப்பன். அவன் சித்தப்பா அவனுடைய கழுதையை வாங்க தேடி நாடு நாடா போய் கடைசியில் போய் நிற்கிறாரு. சாமுவேல் இடத்துல போய் கழுதைக்காக போய் நிற்கிறார். காணாமல் போன ஒன்றை தேடி இவன் போன போது தேவன் காணாமல் போன அவன் வாழ்க்கையை அவர் கண்டுகொண்டார். ஹலோ, இழந்ததை தேடி இவன் ஸ்தானத்தை தேடல, இவனுக்கு ஸ்தானம் தேடி வந்தது. இவன் பதவியை தேடி போகல, அழைப்பு இவனை தேடி வந்தது. இன்னைக்கு மக்கள் பதவியை தேடி போறாங்க, அவங்களுக்கு உயர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக ஹையர் ரேஞ்சில் இருக்கிற மக்களிடத்துல போய் தன்னுடைய காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா இவன் அப்படி போகல. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை என்ன போட்டிருக்கீங்க? வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக என்ன ஆக்கிட்டாரு? அபிஷேகம் மட்டுமல்ல, அபிஷேகத்தோடு கூட தலைவனாக்கிட்டாரு. கைகளை உயர்த்திராமன்னு சொல்லுங்க. தலைவா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தொண்டர்களை இன்னைக்கு தலைவன் கூப்பிடுறத மக்கள் விரும்புவாங்க. மனிதனாய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் வேறு, தேவனால் ஒருவன் தெரிந்தெடுக்கப்படுகிறது வேறு. மக்களால், நான் மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்லுகிறார்கள். நான் மக்களுக்காக நான் சேவை செய்வேன். ஆனா தேவன் மக்களுக்கு சேவை செய்கிறவனாக அல்ல, இவனை தேவனுடைய தலைமத்துவத்திலிருந்து அவருடைய பார்வையிலே ஒரு லீடர்ஷிப் அனாயிண்டிங், ஒரு தலைமைத்துவ அபிஷேகம். சிஸ்டர், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஆளுகிறதை தேவன் ஒரு லீடர்ஷிப் அனாயிண்டிங்கை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க லீடரா? என்னைக்காவது உங்களை லீடரா பார்த்திருக்கீங்களா? பேசுமா. உங்களை என்னைக்காவது லீடரா நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்களை குறித்து உயர்வா என்னைக்காவது எண்ணி இருக்கீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா?
ஆனா தேவன் இந்த சவுல் அவன் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு தாழ்மை வந்தது பாத்தீங்களா? அவனுக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி உன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொன்னாருன்னு சொன்னோன்னே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவான் பாருங்க. அது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இதெல்லாமல் சகல இஸ்ரவேலின் அப்பேச்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். பிரதர், யாருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் தெரியுங்களா? தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பைபிள் ஒரே ஒருவனுக்கு எதிர்த்து நிற்குது பைபிள் சொல்லுது. யாருக்கு தெரியுங்களா? பெருமை உள்ளவனுக்கு. எனக்கு தெரியும், நான் தான் அரசியல் தலைவன், நான் தான் அந்த வீட்டுக்கு தலைவன், என்னுடையது நான் என்று யாரெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறாங்களோ பைபிள் சொல்லுகிறது அவனை கர்த்தர் புல்ல தின்ன வச்சுட்டாராம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். பணம் ஒருவனை பெரியவனாக்கலாம், பொருள் ஒருவனை பெரியவனாக்கலாம், ஆமென், அவனுடைய படிப்பு ஒருவனை பெரியவனாக்கலாம், அவன் ஜாதி அவனை பெரியவனாக்கலாம். பைபிள் சொல்லுகிறது தாழ்மையுள்ளவனை கர்த்தர் அவன் மேல கிருபை அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இவனை பார்த்து இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அபேட்சை உன்னை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் என்று சொன்னவுடனே அவன் தன்னை குறித்தவன் உடனே சந்தோஷத்தோடு, ஆஹா ராஜபதவியா, சந்தோஷம், நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிக் கொள்ளாமல் ராஜபதவிக்கென்று காத்திருக்காதபடி அவன் சவுல் தன்னை தாழ்த்துகிறவனாக, அவன் தன் ஜாதியிலே குறைவுள்ளவனாக சொல்லுகிறான். பாருங்க என்ன சொல்லி இருக்கு பாருங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான கோத்திரம், அடுத்தது என் குடும்பங்களிலே நான் அற்பமானவன் அல்லவா? என்னிடத்தில் ஹலோ ஜாதியிலே சிறிதானவன், குடும்பத்திலே யாரை கர்த்தர் தலைவனாக மாற்றுவான் என்றால் நீ ஜாதியிலே குறைந்தவனாயிருக்கலாம், அற்பமான குடும்பத்திலே நீ அற்பமானவனாயிருக்கலாம். பிரதர் என்ன சொல்றாரு? ஜாதியிலே சிறியவன், கோத்திரத்தில் சிறியவன், என் வம்சத்தில் சிறியவன், ஆனா என் குடும்பம் எல்லாமே நீ அற்பமா பாக்குது. என்ன போய் நீங்க சொல்லிட்டீங்களே பிரதர். யார் கையில கர்த்தர் சுதந்திரத்தை தருவார் தெரியுங்களா? இந்தியா தேசத்தின் சுதந்திரத்திற்காக பல தியாகிகள் தியாகமாய் அவர்கள் தன்னுடைய உயிரவே பணைய வைத்து இந்த சுதந்திரத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு ஒரு காரணமாயிருந்தார்கள். பிரதர், உங்க பிள்ளை உங்களுக்கு சுதந்திரம், உங்கள் வேலை உங்களுக்கு சுதந்திரம், உங்கள் வீடு உங்களுக்கு சுதந்திரம், உங்கள் நிலம் உங்களுக்கு சுதந்திரம். ஆனால் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் வேண்டுவது சவுலை போல தாழ்மையாயிருந்தால் மட்டுமே. நீங்க பெருமை, எனக்கு வீடு இருக்கு, இடம் இருக்கு, நான் பெரியவன் என்று நீங்க நினைப்பீங்கன்னா உங்களை கர்த்தர் கீழே தள்ளிவிடுவார். பைபிள் சொல்லுகிறது சுதந்திரத்தின் மேல் தலைவனாக. பாருங்க இந்த சுதந்திரம் என்றால் என்ன? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கீங்க? ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். ஹலோ, மோசே தேவனிடத்தில் போய் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் நீங்கள் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாம்? வணங்குவார்கள், நன்றி உள்ளவர்கள் அல்ல, நன்றி இல்லாதவர்கள். நன்மை வரும்போது தலகுனியுவாங்க, நன்மை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவரையே எதிர்த்து நிற்பார்கள். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? ஆண்டவரிடத்தில் நன்மை வாங்கிக்கிறது, ஆசீர்வாதத்தை மொத்தம் வாங்கிக்கிறது. உனக்கு வீடு தந்தது கர்த்தர், வண்டியை தந்தது கர்த்தர், வேலையை தந்தது கர்த்தர், உன் பொன் ஆபரணங்கள் தந்தது கர்த்தர், உடை தந்தது கர்த்தர். ஒருவேளை
மற்றவர்களை பார்த்து நீ உன்னை கம்பேர் பண்ணி, அவனை கூட என் வண்டி இல்லை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அவனுக்கு கூட வேலை இல்லை எனக்கு வேலை கொடுத்தாரு, அவனுக்கு கூட சம்பளம் இல்லை என்ற பெருமை உங்களுக்குள் வந்ததென்றால் இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா நாங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் போய்விடக் கூடாது. எப்பவும் எங்கள் தலைகள் உமக்கு முன்பாக வணங்கி நிற்க வேண்டும். ஹலோ, எத்தனை பேருடைய தலை வணங்கி நிற்கும்? கைகள் உயர்த்தி ஆமென். ஐயா, என்ன வந்தாலும் உங்களுக்கு முன்னாடி தலை வணங்கிடுவோம். ஐயா, நான் உங்களுக்கு முன்னாடி வணங்குவதற்கு நான் வணங்குகிறேன் ஐயா. ஒரு நாளும் என் தலை நிமிர்ந்து நிற்க, என் தலையை துளுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை, எனக்கு ஒன்றே ஒன்று வேண்டும், என் ஜனத்தின் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஒரு சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும், அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து ஆமென் சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. ஆகையினால் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்களேன். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களை எகிப்தில் என்னும் இரும்பு கால வாயிலிருந்து புறப்பட பண்ணினார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். அப்ப தமக்கு சுதந்திரம்னா யாரு தெரியுங்களா? சுதந்திரத்தின் மேல் தேவனுடைய சுதந்திர வீதம் என்பது அவரது ஜனங்களே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல போறீங்க? ஐயா, உங்க வீட்டை கர்த்தர் தந்தது அந்த ஜனம் கர்த்தருடைய ஜனம். இஸ்ரவேல் என்றாலே கர்த்தருடைய ஜனம். ஹலோ, நான் ஊழியக்காரனா இருக்கலாம், என்னை கர்த்தர் உங்களை ஜனங்களை தந்திருக்கிறார். உங்களை கர்த்தருடைய ஜனமா நான் பார்க்க வேண்டும், என் ஜனமா இல்ல. நான் உங்களுக்கு வேலைக்கு, உங்களுக்கு நான் முதலாளியும் நீங்க எனக்கு வேலைக்காரனா கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய ஜனம். ஆண்டவர் சொல்றாரு, சவுலே ஆமென் தலைவனாக இன்றைக்கு கர்த்தருனை அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? எதன் மேலே? நம்முடைய கர்த்தருனை தம்முடைய சுதந்திரத்தின் மேலே உன்னை என்ன செய்கிறாரு? இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு ஜன கூட்டத்தின் மேல் சவுலை தலைவனாக நிறுத்துகிறார். நான் சொல்லட்டுமா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவர் என்னை தலைவனாக்குவது பாவம் செய்கிறவனுக்கு தலைவனாயிடக்கூடாது? ஹலோ, இன்னைக்கு நிறைய தலைவர்கள் இருக்காங்க. எப்படிங்க? பாவம் செய்யறதுக்கு ஒரு தலைவன் இருப்பான், அசுத்த கிரியைகளுக்கு ஒரு தலைவன் இருப்பான், கூட்டாளி. அவன் கூட்டாளிகளுக்கெல்லாம் தலைவனா இருப்பான். நீங்க எந்த தலைவியா இருக்கிறமா? தலைவி, தவறு செய்தவனுக்கு நீ தலைவியா இருக்கிறியா? தலைவரே, நீ யாருக்கு தலைவன்? இங்க கரை வெட்டி தேவையில்லை, கதர் வெட்டியும் தேவையில்லை. இங்க சாம்பல்லையும் மண்ணிலையும் உட்கார்ந்து என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உங்க இடத்துல தான் இருக்குன்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அவன் தலைவன். ஒரு சொல்லுங்களேன். ஆமென். பைபிள் அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். ஆமென். சங்கீதங்கள் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 33:12, கர்த்தரை வேகமாய் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தரை சுதந்திரமாக, கர்த்தர் சொந்த தெய்வமாக கொண்ட ஜாதி எந்த ஜாதிங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க சாதாரண ஜாதி அல்லம்மா. நீங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்காக உங்க ஜாதியை மறைக்கிறீங்க. நம்ம ஜாதியை சொன்னா நமக்கு கல்யாணம் நடக்காது, ஜாதியை சொன்னா வேலை கிடைக்காது, ஜாதியை சொன்னா நம்மளை அற்பமா பார்ப்பாங்க. இந்த வசனத்தை குறிச்சு வச்சுங்க. யார் வேணா போய் சொல்லுங்க, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜாதி பேர் அந்த இடத்துல போட்டிருக்கா? சொல்லுங்களேன். இயேசுவுக்கு எந்த ஜாதியில அல்ல, நீ எந்த ஜாதியா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டீனா எல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம். இப்ப சொல்லுங்க, நான் பாக்கியம் உள்ளவள், நான் பாக்கியவதி, நான் பாக்கியம் உள்ளவன். சொல்லுங்களேன். ஐயா, நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். ஒரு நாள் உங்களை சிறுபான்மையா நினைக்காதீங்க, உங்களை பெரும்பான்மையாய் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். உலகத்தில் ஜாதிக்கு கிரேட் இருக்கு. எந்த கேட்டகரின்னு கேட்பாங்க, வேலைக்கு போனா கேட்டகரி கேட்பாங்க. ஆனா இந்த வசனத்தை மார்க் பண்ணி வச்சுக்கங்க, வீட்டில் இதை எழுதி வச்சுக்கங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தரை தமக்கு தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் என்னங்க, அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜனமும்
பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு சுதந்திரமாய் கொண்டாடுவதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த தலைவனுடைய அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டவன். இன்னைக்கு பாருங்க, சுதந்திரத்தின் மேலே அவனை தலைவனாக மாற்றிவிட்டார். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்தை பாருங்களேன். என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய பாருங்க 2ஆம் வசனத்துல ஆமென் சோத்திரம். சவுல் ஆமென் என்ன நடக்குதுங்க? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, சவுல் அந்த இடத்தை விட்டவன் கடந்து போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையிலே 2 மனுஷரை காண்ப. அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். ஹலோ, எதை புரியுதா உங்களுக்கு? சவுல் சாமுவேலை அறிந்திருக்கவும் இல்லை, அவன் தேவனின் செய்தியை கூறினாரா என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. சாமுவேல் தேவனின் உண்மை தீர்க்கதரிசியை காட்டுவதற்கும் சவுல் அவர் செய்தியை நம்ப வேண்டுவதற்கும் என்பதற்காக கர்த்தர் 3 அடையாளங்களை இங்க காண்பிக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. ஏதோ உங்களுக்கு புரியுதா? கழுதையை தேடி போனா எங்க போனாங்க? எத்தனை நாடு கடந்து போனா? 4 நாடு கடந்து போனா. ஆனா கழுது இப்ப எங்க நிக்குது? அவன் இருக்கிற எல்லையிலே இருக்குது. கைவடுத்து ஒரு எல்லையில சொல்லுங்களேன். இவன் உள்ள போறான், கழுது அகப்பட்டுச்சுங்கிறான். இருக்கீங்களா? இப்ப கவனிக்கிறீங்களா என்ன? கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. கழுதைய தேடி போனவன் நாடு கடந்து போனான். ஆனா உள்ள நாட்டுக்குள்ள அவன் வீட்டுக்கு தலைவனாக்கப்பட்டு போகும்போது ஒரு கூட்டவனை எதிர்கொண்டு சொல்லுகிறது, ஐயா நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையிலே 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன என்ன போட்டுக்குங்க, நீ எங்க தேட போனையோ அந்த கழுதை அகப்பட்டுருச்சு. கவனிக்கிறீங்களா இல்லையா? இவங்க 2 பேரும், இவனும் ஜவுளும் கூடவே வேலைக்காரனும் சிறிய தகவல் பண்ண அனுப்புறான். எங்க அனுப்புறான்? கழுதையை தேடி போ. ஆனா இவன் தேடி போனது கழுதைய. ஆனா கர்த்தர் இவனுக்காக அவன் வீட்டினுடைய செல்வத்தை, அவன் கழுதை தான் இன்னைக்குள்ள பெரிய செல்வம் பாருங்களேன், அவனுடைய குடும்பத்தினுடைய செல்வத்தை, அவங்க அப்பா செல்வத்தை பாதுகாத்து கர்த்தர் பத்திரப்படுத்தி தான் வச்சிருக்கிறாரு. அது எங்க மிஸ் ஆகல. கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவரிடத்தில் வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த கழுதை லாக்கா இருந்தது. நான் உன்னை சொல்லட்டுமா, இன்னைக்கு ஒருவேளை பேங்க்ல ஒருவேளை நீங்க இன்னும் இந்த பணம் கட்ட முடியாம, அது ரிலீஸ் பண்ண முடியாம உங்க பத்திரம் எங்க ஒரு லாக்கா இருக்குது, எங்க உங்க வீட்டு பத்திரம் லாக்கா இருக்குது, உங்க வாகனம் ஆமீன் உங்களுடைய வாகனத்துடைய புக் லாக்கா இருக்குது, இல்ல உங்களுடைய நகை எங்கேயோ லாக்கா இருக்குது. நீங்க ஒவ்வொருவரையா தேடி இதை கட்டுவதற்கு யாரையோ தேடி போறீங்க. இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, நீ கர்த்தரை தேடினால், ஆண்டவனுடைய அபிஷேகம் பண்ணினால், அவர் தலைவன் ஆக்கினால், அந்த சுதந்திர மேல் ஒரு தலைவனை கர்த்தர் மாற்றுவார். அப்படி மாற்றும் போது நீ தேடி போன கழுதை அல்ல, நீ தேடி போனது கழுதையை ஆண்டவனை அபிஷேகம் பண்ணுவதற்காகத்தான். இவ்வளோ அலைச்சல். ஐயா நீ கடன் பட்டது எதற்காக? சொல்லுங்க, எதுக்காக நீ கடன் பட்டது? உன்னை அபிஷேகம் பண்ணுவதற்கு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. கடன் பண்ணாம இருந்தா நீ வருவியாங்க? உன்னை கொண்டு வர முடியுமாங்க? உட்கார்ந்துருக்க பாரு. நீ ஊரெல்லாம் உன்னை கடன் வாங்கி நீ உன்னை ஊரு துரத்துனாதான் நீ சர்ச்சுக்குள்ள வருவேன். சரிதானே? திருடன் துரத்துனா போலீஸ்காரன் வருவான். ஆக்சிடென்ட் பண்ணா எங்க போய் நிற்பான்? ஆக்சிடென்ட் பண்ணா போய் ஆக்சிடென்ட் பண்ணா வண்டி ஓட்டி ஒருத்தர் இடிச்சுட்டான், இடிச்சவன் எங்க போய் நிற்பான்? சொல்லுங்க, நீங்க எஸ்கேப் ஆயிருவீங்களா என்ன? அப்படித்தான் தெரியுது, உங்களை பார்த்து அப்படித்தான் தெரியுது. ஒருத்தன் வண்டி ஏமாந்து ஒருத்தர் மேல இடிச்சுட்டானா அந்த டிரைவிங் பண்ணவன் டிரைவர் எங்க ஓடுவான்? சத்தமா சொல்லுங்களேன். எதுக்கு தெரியுமா? ஊர்ல மாட்டினவன வெத்து என்ன செஞ்சிருவான்? அவன் கண்ணமொழியை திருகிடுவான். ஆனா இவனுக்கு பாதுகாப்புன்னு இவனுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க, நாளைக்கு அரசானே இவனுக்கு பணம் கட்டணும், ஆனாலும் ஜாமீன்ல வந்துடலாம்னு சொல்லி எங்க போயிருவான்?
சொல்லுங்களேன். அவனுக்கு விபத்தை பண்ணனவங்களுக்கு தெரியும், நான் எங்க போய் நின்று எனக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு. நான் உன்னை சொல்லட்டுமா, ஐயா நீ வாழ்க்கையில எங்கேயோ தவறிட்ட, வாழ்க்கையில எங்கேயோ விழுந்துட்ட, வாழ்க்கையில எங்கேயோ பாவம் பண்ணிட்ட, ஓடி வர இடம் எதுவா இருக்கணும் சொல்லு? எங்கேயா இருக்கணும்? தேவனுடைய ஆலயமா இருக்கணும். இழந்தவைகளை தேடி இழந்தவர்களிடத்தில் போகாத, இழந்தவர்களிடத்தில் உனக்கு கிடைக்காது. இழந்தவைகளை கொடுக்க வந்த ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அவர் சொந்த தெய்வமாக, அவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றுவார். நீ இழந்தது ஒரு இடமா இருக்கலாம், கடந்து போன இடம் வேறையா இருக்கலாம். நடந்தது என்னவோ, நடப்பதை விட்டு நடந்த இடத்துக்கு வந்து நெல்லு பாரு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் சுதந்திரத்தை சுதந்திரிக்கணும் விரும்புறீங்க, ஆனா சுதந்திரம் எங்க இருக்குன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கீங்க. கைகளை உயர்த்தி ஆமென். யாராவது என்ன சுதந்திரமாக்குவாங்களா? யாராவது எனக்கு மீட்பை தர மாட்டாங்களா? யாராவது இந்த பாவத்தை எனக்கு மீட்பு தர மாட்டாங்களா? பாவ விமோசனத்துக்கு நதிகளை தேடி போகிறார்கள், மரங்களை தேடி போகிறார்கள், வீதிகளை தேடி போகிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிறார்கள். அவர்களுக்கு தேவை எப்படியாக இருந்து பாவத்தின் மீட்பு வேண்டுமே, எப்படியாக இருந்து பிரச்சனைகள் இந்த விடுதலை வேண்டுமே. ஒருவனை தற்கொலையின் ஆவி அவனை துரத்துகிறது. நீ சாகு 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 என்று அவன் ஓடி வருகிறான் தேவனுடைய ஆலயத்தில். ஒருவனை நான் கொலை செய்து விடுவேன் என்று சொல்கிறான். அவனுடைய மிரட்டலை கண்டு பயந்து ஓடி வருகிறான் தேவனுடைய ஆலயத்தை தேடி. நான் ஒன்றை சொல்லட்டுமா, மனுஷன் கொடுக்கிற மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நீ பயப்படாதே. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகம் உனக்கு ஒரு சுதந்திரத்தை தர இன்றைக்கு காத்திருக்கிறது. ஓ, இழந்தவைகளை தேடி, அவன் இழந்ததை தேடி நீ ஓடாதே. இன்றைக்கு இழந்தவைகளுக்கு நீ அல்லல்பட்டது போதும், அது அகப்பட்டு விட்டது, அவருடைய கொக்கியில மாட்டி விட்டது, அவருடைய வலைக்குள்ள சிக்கிக் கொண்டது. உன்னை தேடி ஆமென் நீ போகிற இடத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வா. ஆமென் சொல்லுங்களேன். யாராவது எனக்கு சுதந்திரம் வாங்கி தர மாட்டாங்களா? புரியலையா? யாராவது ஜாமீன் வாங்கி தர மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஒரு கையெழுத்து போட மாட்டாங்களா? ஒரு கையெழுத்துக்காக பேப்பரை தேடிட்டு இருக்கிறீங்களா? நீ கர்த்தர் சொல்றாரு, உன் கையெழுத்துக்காக, ஒரு ரேகைக்காக, ஆமென், ஒரு ரேகைக்காக, கையெழுத்துக்காக ஒருத்தனை நம்பி நீ போய் ஒருத்தன் போய் நிக்காத. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, உனக்கு கையெழுத்தை குலைத்து, அவன் சாத்தான் போட்ட கையெழுத்தை குலைச்சு உன்னை சுதந்திரம், பாவத்தின் சுதந்திரமாக்க நான் இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் செய்வாங்க தவறு. என்ன செய்வாங்க தெரியுமா? செஞ்ச பாவம் செஞ்சு போட்டு செஞ்ச முடியா போய் மன்னிப்பு கேட்கறது. அவன் மன்னிக்க மாட்டான். என்ன பாக்குறியா? நீ செய்யறதெல்லாம் பாவம் செஞ்சு போட்டு செஞ்சு விட்டியா போய், நேற்று ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அது எப்படி தெரியாம நடக்கும்? செஞ்சு விட்டியா போய் கால் விழுகிறது. ஹலோ, இங்க பார்க்கணும். செஞ்சு விட்டு போய் என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. அவன் மன்னிக்க மாட்டான். சுதந்திரத்தை அவ தர முடியாது. அவனை அடிமையாக்கணும் தான் அவனை. ஆமீன் ஆமீன். மாட்டை போல அடிக்கப்படுகிறவன நீ போறத அவன் பாப்பா, ஆனா நீ அடிபடுறத பார்க்கறத அவ விரும்புவா. ஆனா அடிக்கப்பட்டவர் உனக்காக ரத்தம் சிந்துதல பார்த்து நீ ஓடி வந்துட்டீனா அவன் மன்னிக்கல. மன்னிக்க கூடியவர், மன்னிப்பு கொடுக்கிறவர், மன்னிப்பை கொடுப்பவர், ரட்சிப்பை கொடுப்பவர் இயேசு. கையை உயர்த்தி இயேசு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு தவறு செஞ்சவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுனால, ஹலோ கவனிக்கிறியா? நீ என்ன தப்பு பண்ண உன் மனசாட்சிக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு. தெரியும். அவங்கிட்ட கூப்பிட்டு சாரி நான் தெரியாம பேசிட்டேன். அது எப்படி பாவம் தெரியாம பண்ணுவேன்? ஒரு தடவை தெரியாம பண்ணிட்ட, தெரிஞ்சு தெரிஞ்சு நீ செய்யற பார்த்தியா, அது பாவம் இல்ல, அது பெரிய துணிகரம், துணிச்சல். என்ன நடக்கும் பார்த்துக்கலாம். இப்ப ஊரு பார்க்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணிடுவாரு. நீ பார்த்துக்கலான்னு போனீங்கன்னா நீ அவனுக்கு அடிமை. நீ அடிமை ஆயிட்ட. காப்பாத்துறது ஒருத்தன் வர முடியாது. ஐயோ சாமி, ஐயோ ஐயோ, கோர்ட் உன்னை காப்பாத்தாது. ஹலோ, எந்த அரசியல் பலத்தை வச்சாலும் காப்பாற்ற முடியாது. என்ன பாரு, எந்த அதிகாரிகளிடத்துல போய் கையில காலில் விழுந்தாலும் மன்னிக்க முடியாது. அப்பா கூப்பிடுறாரு, உன்னை தலைவியாக்கு நான் விரும்புறேன். உன்னை கூட்டாளிய விட்டுரு, உறவாணிய விட்டுரு. நீ விழுந்த இடத்துக்கு போகாத, எழுந்து நிக்கிற இடத்துல வா. நான் உன்னை எழுப்பி நிறுத்துறேன், நான் உன்னை எழுப்பி நிறுத்துறேன். விழுந்தவன்கிட்ட போய் என்னை எழுப்பி விடுன்னு சொல்லாத. அவளே விழுந்து கிடக்கிறான், அவனே விழுந்து கிடக்கிறான், அவனே இன்னொருத்தர் தேடி இருக்கிறான்.
அவனை இன்னொருத்தனை நாடி போறான். இன்னைக்கு சொல்லு, நான் இன்னைக்கு கழுதைய தேடி போனது உண்மைதான். ஆனா அப்பா சொல்றாரு, உன் கழுத அகப்பற்ற ஒரு இடம் இருக்குது. நீ தேடி போனதெல்லாம் கழுதையா இருக்கலாம். பாக்கியவான், பாக்கியவதி, கையெழுத்துக்கு அலையாத. ஆண்டவரை தேடி ஆராதிக்கிற நேரத்தை வந்து உட்கார்றியா? நீ உட்கார மாட்ட, கையெழுத்து விலகி போயிட்டு இருக்கும். நீ ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தை வீட்டுல தூங்கிட்டு உன் டைம் நீ லாஸ் பண்ணிட்டு இருந்தீனா, ஆண்டவர் உன் சுதந்திரத்தை உனக்கு தரமாட்டாரு. உனக்கு உன் சுதந்திரம், பிள்ளை வேலைகிற சுதந்திரம், உன் சொத்து சுதந்திரம் வேணும்னா கீழ்படி நீக்கு முளைகள் படிட்டு கதறிட்டு போ. ஹலோ, ஆண்டவர் கையில விழுந்தா பயங்கரமா இருக்கு சகோதரா. உன் கையில இருக்கிற எல்லாமே லாஸ். என்னைக்கு நீ கெயின் ஆக போற? நீ ஆவியானோ பேசுறாரு, ஆண்டவர் அசட்ட பண்றியா? சுதந்திரத்தை மனுஷனோ ஊழியக்காரன தர முடியாது. அப்பா எழும்புனா மட்டும்தான் சுதந்திரம் உனக்கு. நீ ஊரெல்லாம் போன உன் கடனை கட்டி வைக்க முடியாது. நீ எங்க வேணா ஞாயிற்றுக்கிழமை சம்பாத்தியம் பண்ணு, சுதந்திரம் வீட்டுக்கு வராது. மனைவி ஒரு சுதந்திரம், பிள்ளை ஒரு சுதந்திரம், வீடு ஒரு சுதந்திரம். நீ நினைக்கிற ஈஸியா கல்யாணம் பண்ணிடலான்னு முடியாது. அந்த சுதந்திரம் அப்பா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஓடி வா, ஓடி வா. உன்னை வீட்டை தேடி 2 பேர் வருவாங்க. உன் கழுத அகப்பட்டுச்சுன்னு சொல்ல போறாங்க. உன் வீட்டை தேடி 2 பேர் வர போறாங்க. உன் கழுத சிக்கிருச்சுன்னு சொல்ல போறாங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஊரெல்லாம் நீ செலக்ட் பண்ணி ஆண்டவர் எடுத்து நீ சரியாகலைன்னா விட்டுருவாரு. ஹலோ, கவனிக்கிறியா? ஊரெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு நீ போகாத. உன்னை கரெக்ட் பண்ணி தேவ சமத்துல வந்து நில்லு. அவர் உன்னை தலைவனாக்கிடுவார். கரெக்டா இருக்கியா? கை உயர்த்தி சொல்லு, கரெக்டா இருக்கியா? ஊரை நீ கரெக்ட் பண்ணாத, உன்னை நீ கரெக்ட் பண்ணி நீ ஆண்டோட வா. ஆண்டவரே, டைம்ல நான் கரெக்ட் இல்ல, என் ஜெப வாழ்க்கையில கரெக்ட் இல்ல, ஆராதனை கரெக்ட் இல்ல. ஹலோ, தேவ பிரசன்னத்தை உணரல. அபிஷேகம் உன்னை தலைவன் ஆக்கணும்னா ஆவியானவனோட பேசுறாரு. லாஸ்ட் வார்னிங். அடுத்த செய்திக்கு நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் வருகை வந்துச்சு, நான் போயிடுவேன். இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் சொல்ல சொன்னது சொல்றேன். நீ தேடி போறது ஆகப்படாது. அது இருக்க வேண்டிய இடத்துல லாக்கா இருக்கும். எப்ப தேவ சமூகத்தில் என் கோத்திரத்தில் நான் சிறிய கோத்திரம், நான் எல்லா குடும்பத்திலும் அற்பமானவன் ஒத்துக்குவையோ, அப்பா பாதத்துல விழுந்து கிடப்பையோ, அப்பா சொல்றாரு, நான் உன்னை தலைவனாக மாற்றுவேன், உன்னை நான் தலைவியாக மாற்றுவேன். என் தேவ சமூகத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. நீ ஒரு கூட்டத்துக்கு தலைவனா, தேவ ஜனத்துக்கு தலைவனாங்கிறது பாத்துக்க. நீ மக்களை தேடி அல்ல, மக்கள் உன்னை தேடி வர கர்த்தர் கொண்டு வருவார். கைய உயர்த்துறல சொல்ல. அடுத்தவன் கதவை தட்டுனது போதும், அடுத்த வீட்டு வாசப்படி நின்னது போதும், அலுவலகமாய் நீ போய் ஏறி இறங்குறது போதும், ஒவ்வொரு மனுஷனுக்கு கால் பண்ணது போதும். அப்பாட்ட சொல்லு, அப்பா இன்னைக்கு என்னுடைய ஆலயத்தில் வருகிற நேரத்தை நான் சரிப்படுத்துறேன், என் ஜீவியத்தை நான் சரிப்படுத்துறேன், என் ஜபத்தை நான் சரிப்படுத்துறேன், என் குடும்ப வாழ்க்கையை சரிப்படுத்துறேன், என் தனிச்சபத்தை நான் சரிப்படுத்துறேன், உபவாசத்தை நான் சரிப்படுத்துறேன், அதிகாலை எழுந்து சரிப்படுத்துறேன், கண்ணீர் விட்டு சரிப்படுத்துறேன், உங்க சமூகத்தில் பிரசன்னத்தை உணர்ந்து நான் சரிப்படுத்துறேன். அப்பா அப்பா சொல்றாரு, நீ அவர்களை தேடி போகாத, நான் உன்னை தேடி ஒரு கூட்டத்தை அனுப்புவேன், நீ தலைவனாக மாறுவாய். ரிக்கமான சகலவனவா பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை. நீ தலைவனாய் மாறுவாய், நீ தலைவியாய் மாறுவாய். போதும் போதும். கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேல ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஃபயர் ஃபயர். அப்பா நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. அபிஷேகிக்கிற தலைவன் துவத்தின் வல்லமை இறங்கட்டும். யாரோ உள்ளத்தில் ஆண்டவர் பேசுறாரு. எனக்கு தெரியல, உங்க இருதய கதவு லேப்டாப் அடிக்குது. உங்க நெஞ்சு மேல கை வச்சு உங்களுக்கு தெரியும். உங்க நெஞ்சு மேல நீங்க கை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்.
இயேசுவோட பந்தியில் உட்கார்ந்த போது, நானா உம்மை காட்டி கொடுக்கிறவன் என்று கர்த்தரிடத்திலேயே கேட்கிறாங்க. உன் நெஞ்சு மேல கை வச்சு நீ துணிகரம் உட்காராத. ஆவியானவனோட பேசுறாரு. மனுஷனுக்கு நீ மறைச்சிடலாம், மனுஷன் முன்னாடி மறைக்கலாம். பார்க்கும்போது மக்கள் சொல்லுவாங்க, இத்தனை நாள் ஜெபிச்சு உங்களுக்கு நடக்கல, இத்தனை நாள் ஜெபிச்சு உங்களுக்கு வியாதி குணமாகல, இத்தனை நாள் ஜெபிச்சு பணம் ஆசீர்வாதம் வரல. ஆண்டோட நாமம் தூஷிக்கிற மாதிரி நீ நடந்துட்டு இருக்கிற. பிரதர், கர்த்தர் உன்னோட பேசுறாரு. நீ நடிச்சு ஊழியக்காரனை மாற்ற முடியாது. வாழ்க்கை நீ சரிப்படுத்துறத பார்த்துட்டீன்னா, சரியாக வேண்டியது நீ சரியாட்டின சரியாக்குறவர் அவர் சரியாக்குவார். நீ ஏமாத்துற, நீ ஆண்டவர, நீ ஆலயத்திற்கு செய்தி கேட்கிற மாதிரி வந்து நடிக்கிற, ஆனா சுதந்திரிக்க முடியல, நீ அடிமையாவே இருக்கிற. கர்த்தர் பேசுறாரு. பாவம், பிசாசு, வியாதி, அசுத்தாவி உன்னை அடிமையாக்குதா? நீங்க அப்பாட்ட சொல்லு, அப்பா நான் மற்றவர்களை சரிப்படுத்த போனதை நான் மன்னிச்சிருங்க. நான் உங்க பக்கத்தில் வந்து நிற்கும் போது நான் கோத்திரத்தில் அற்பமானவன் ஆண்டவரே. கோத்திரத்து சின்ன கோத்திரம், என் ஜாதியிலே சின்ன ஜாதி, என் குடும்பத்தில் எல்லாராலும் அற்பமா. இவளுக்கு என்ன தெரியும்? இவளுக்கு என்ன படிப்பு? இவளுக்கு என்ன ஞானம்? எங்க அம்மா சொன்னாலே, என் புருஷன் என்ன சொன்னானே, அற்பமா தூக்கி எறியப்பட்டேன். அவனை கர்த்தர் கூட்டிட்டு வந்தாரு. அவன் தன்னை தாழ்த்துறான், தன்னை தாழ்த்துறான். கழுதைக்காக தன் வாழ்க்கையே சொல்றான். ஐயா, நான் வந்தது எங்க அப்பாவுடைய கழுதை தேடித்தான். ஆனா நீங்க சொல்ற ஸ்தானம், இஸ்ரவேலுடைய பிரஜைகளை நடத்துவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல. அப்பா சொல்றாரு, ஒருவேளை நீ கரெக்ட் பண்ணிட்டீன்னா வீட்டுக்கு போகும்போதும் கையெழுத்து உனக்கு ஆயிருக்கும். வீட்டுக்கு போகும்போது கடன் அடைக்கிறதுக்கும் பேங்க்ல கர்த்தர் கிளைம் பண்ணது, ரிப்போர்ட் பண்ணது, எத்தனை ஃபைனான்ஸ் ஏறி இறங்கனையோ அத்தனை ஆண்டவர் அதை ஜீரோ பண்ணி உனக்கு பேலன்ஸை கட்டி முடிச்சிருவாரு. நம்புறேன்னா கையை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லு. நீ நம்புனீன்னா உன் வீட்டுக்கு போகும்போது உன் வீட்டு வாசல்ல அப்பா கதவை திறந்து அடைக்கப்பட்ட கழுதை உன் வீட்டு வாசப்படியில நிக்கிறத, உன் வாசல்ல உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் சர்டிஃபைட் பண்ணுவாரு. உட்கார்ந்து இருக்காத, அப்பாட்ட சொல்லு, அப்பா நான் வாழ்ந்த வாழ்க்கை ரெண்டும் தனமா இருந்தேன். வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருந்தேன். சபைக்கு வந்தா வணங்குவது, ஆலயத்தை விட்டு போனா திமிரா நிக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஜெபிக்கிறவன், நான் பைபிள் வாசிக்கிறவன், ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வாரு. நம்பாத, செய்ய மாட்டாரு. நேர் ஆப்போசிட் ஆயிரும். நீ குனிஞ்சால் அவர் நிமிர்ந்திருப்பார், நீ நிமிர்ந்தால் உன்னை குனிய வைப்பார். மீண்டும் சொல்லட்டுமா? ஆவியான கொடுக்கிற லாங்குவேஜ், நீ குனிஞ்சா சொல்லு, குனிஞ்சா அவர் நிமிர வைப்பாரு, நீ நிமிர்ந்தா அவர் உன்னை குனிய வைப்பாரு. எல்லாத்துக்கு முன்னாடி கூணி குறுகுவேன், எல்லாத்துக்கு முன்னாடி கூணி குறுகுவேன். பாவம் செஞ்சதுனால அல்ல, அவனுக்கு நீ அடிமையாயிருவேன். அவன் செய்யற பாவத்துக்கு நீ வேலைக்காரனாயிருவேன். பாவத்துக்கு நீ வேலைக்காரனாயிருவேன். பாவம் முதலாளி ஆயிரும், தீமை முதலாளி ஆயிரும், அசுத்த முதலாளி ஆயிரும். நீ வேலைக்கார மாதிரி ஓடுவேன். இன்னைக்கு வேலைக்கார மாதிரி ஓடுனது போதும். இன்னைக்கு தலைவனாய் மாறுவதற்கு இன்னைக்கு ஒப்புக்கொட. வா வா, ஒரே ஒரு வாய்ப்பு அப்பா கூப்பிடுறார். வா, நீ அலைஞ்சது போதும், தேடி போனது போதும், வா. அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லு, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் மூலமா, அந்த கவலையை உங்களுக்காக விசாரப்பட்டேன், மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள்.
மூன்றாம் வசனம், நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோருள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஹலோ, எத்தனை அடையாளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னது? 2 மனுஷன் வருவான். சொல்லு, என்ன சொல்லுவான்? 2 மனுஷன் வந்து என்ன பண்ணுவாரு? உன் கழுதை கிடைச்சிச்சும்மா. இன்னொரு பெத்தேலுக்கு போவே, வாசிமா, எல்லாம் சேர்ந்து வாசி. தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷன் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டி, இன்னொரு 3 அப்பங்கள், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் என்ன செய்வானா? கொண்டு வந்து என்னப்பா பண்ணுவானா? உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கையை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அபிஷேகம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவன் கழுத மாட்டுச்சு. இருக்கியா? கவனிக்கிறியா? இப்ப வீட்டுக்கு போறான், அப்பா வீட்டுக்கே திரும்பி போறான். அப்பா வீட்டுக்கு திரும்பி போகும்போது என்ன மாட்டிச்சு? பதில் சொல்லுங்க, என்ன மாட்டுச்சு? கழுதம். 2வது, இப்போ தெய்வத்தை வணங்கறதுக்கு போறவங்க 3 ஆடு, 3 மனுஷனை பாப்ப. அந்த 3 பேர்ல ஒருவன் வாசிமா, ஒருவன் 3 ஆட்டுக்குட்டி, 3 ஆட்டுக்குட்டி, அடுத்தது இன்னொருவன் 3 அப்பங்கள், இன்னொரு 3 அப்பம், வேற 3 திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தி கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து கைகளை வைத்து ஹல்லேலூயா. ஐயா, தேவனை பார்க்கும்போது, ஹலோ, சாமுவேலை தேடி போகும்போது வேலைக்காரன் சொல்றான், இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருப்பான், அவங்கிட்ட போறதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல. சாப்பிடுற தின்பண்டம் கூட முடிஞ்சிருச்சு, சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்ல. தேவ மனுஷனை பெருமையா பார்க்க முடியாது சொன்னவனுக்கு எதை தேடி போனானோ அவன் வீட்டை தேடி கழுத வருது. இவன் கொண்டு வரல, அதான் வரும். அவன் கொண்டு வரல, அதை தேடி வர்றதுக்கு 2 பேர் கூட்டிட்டு வராங்க. ஓ ஹல்லேலூயா. சுதந்திரத்தின் மேல் தலைவனாக மாற்றும் போது, ஓ ஹல்லேலூயா, அவன் தலைவனாக்கும் போது இவனுக்காக 2 பேர் வருகிறார்கள். 2 பேர் இவனை தேடி வருகிறார்கள். எந்த கழுதைக்காக 2 பேராய் போனார்களோ இப்பொழுது 2 பேர் கழுதையை கூட்டிட்டு வந்து, ஐயா உங்க அப்பா சொத்து இருந்தாங்க, உங்க அப்பா சொத்து, உங்க அப்பா சொத்து. ஹலோ, உங்ககிட்ட தான் பதில் கேட்டேன். உங்க அப்பா சொத்து. கோர்ட்டு கச்சேரி ஏறினது போதும், ஸ்டேஷன் பார்த்தது போதும், பெரிய மனுஷன் நினைச்சு பார்த்ததும் போதும், நம்ம பங்காளி கூட்டத்தை பார்த்ததையும் சொல்ல. வாய் தந்து பேசு. அம்மா அப்பாட்ட பேசுறது, அப்பா அம்மா மனசை மாறுற மாதிரி நடந்தது, மனைவிக்கு தகுந்த மாதிரி நடந்தது சொல்லுவா. போதும். பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி நடந்தா அவன் எம்மா பக்கம் சம்பளம் நல்லா கொடுப்பான் நினைச்சது, புருஷனுக்கு ஏத்த மாதிரி போனது. கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்காக உன்னை அவனுக்காக நீ மாற்றி போகாத. என்னிடத்துல என்ன நான் விரும்புற மாதிரி நீ என் பக்கம் வா. நீ யாரையும் தேட வேண்டாம். 2 பேர் கழுதையை கொண்டு வருவாங்க, 3 பேர் 3 அப்பம், 3 ஆடு, துருத்தியில 3 திராட்சரசத்தோட உன்னை பார்த்து என்ன விசாரிக்கிறாங்களா? சத்தமா என்ன விசாரிக்கிறாங்களா? சூப்பர் பியூட்டிஃபுல் மேட். உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுத்து அவைகளை நீ அவர்கள் கையில வாங்க வேண்டும். கைகளை உயர்த்துறோம் சொல்லுங்க. அல்லேலூயா. சாப்பிடுறதுக்கு இல்லாதவனுக்கு அபிஷேகம் வந்தோன்னு அப்பா என்ன செய்யறாரு? ஆட்டை கொடுத்தவரு, அவன் கழுதையை கொண்டு வந்தவரு, அடுத்தவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அப்பத்தை கையிலே கொடுக்கிறார். அப்பம் வேற எங்க இருக்குன்னு கேட்ட போது எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? வீட்டுக்கு போகும்போது 2 மனுஷன் வருவான், 3 மனுஷன் வருவான்,
நபர்கள் வரைக்கும் கவுண்டிங் கரெக்டா, சும்மா அந்த வாயில வர்றது பேசுற ஆண்டவர் இல்ல, இடத்தையும் மனிதர்களையும் அடையாளப்படுத்துகிற பர்டிகுலர் பிளேஸ் சொல்ற பியூட்டிஃபுல் காட். பியூட்டிஃபுல் காட் சொல்லு, பியூட்டிஃபுல் காட். 2 பேர் உன் கழுதை பிடிச்சிட்டு வருவாங்க, 3 பேர் ஆடு அப்பம் துருத்திர திராட்சை 3 கொண்டு வருவாங்க. உனக்கு 2 அப்பத்தை கொடுப்பாங்க, 2 துருத்திர திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. நான் நினைக்கிறேன், ஆமா இப்படி நான் நினைக்கிறேன், ஒருவேளை இவன் மட்டும் சாப்பிட்டா போதாது, எதுக்கு 2 கொடுத்தாரு? என்னுடைய கற்பனைக்கு நான் அதை ஆவியில தியானிச்சு பார்க்கிறேன். ஒரு அப்பம் சாப்பிட்டா சவல் மட்டும் சாப்பிட்டுருப்பான், கூடவே போவதற்கு 1/4 சேக்கல் வெள்ளிய கொடுத்தானே வேலைக்கார. ஒருவேளை அவனும் திரும்பி வரும்போது, நீ மட்டும் சாப்பிட்டா போதாது தம்பி, நீ மட்டும் அந்த ராஜாவுடைய அபிஷேகம் வாங்கிட்டீனா என்ன சந்திக்க வரும்போது 1/4 சேக்கல் வெள்ளிய கொடுத்தானே, கொஞ்சம் எங்கிட்ட இருக்குது, அந்த தேவ மனுஷனதை கைட் பண்ணானே, அவனுக்கு இன்னொரு அப்பம். எஸ், என்ன வார்த்தைங்க, உனக்கு ஒரு அப்பம் எனக்கு ஒரு அப்பம் சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல ஆமென் ஊழியக்காரன் இன்னைக்கு ராஜாவுடைய வேலைக்காரன் கூட போகும்போது ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு அப்பம்டா, கூட வந்தவனுக்கு அப்பம். இருக்கியா? சுதந்திரத்துக்கு தலைவனாய் மாறும்போது, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லு, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஓ, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சேர்ந்து கைகளை தட்டி, ஓஹோ, எந்தங்கே சுவே, எந்தங்கே சுவே, எந்தங்கே பிரபா, எந்தங்கே சுவே, எந்தங்கே சுவே, எந்தன் இயேசுவே. கைகளை உயர்த்தி, அபிஷேகம் கழுதையும் கொண்டரும், அபிஷேகம் அப்பத்தையும் கொடுத்து போஷிச்சு திராட்சரசத்தை கொடுத்து திருப்தியாக்குமா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்? இப்ப சொல்லுங்க, அபிஷேகத்தின் மேல வாஞ்சை யாருக்காவது இருக்குதா? கைவர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் சும்மா துள்றாங்க, இவங்கெல்லாம் சும்மா ஆவியில நிறைய மாதிரி நடிக்கிறாங்க நினைக்காத. அந்த அபிஷேகம் ஒருவனுக்கு கழுதை எங்க இருந்தாலும் சரி, அந்த 2 பேரை கொண்டு நீ தேட வேண்டாம். உனக்காக 2 பேர் இந்த கழுதையை பிடிச்சு நிக்கிறாங்க. உன் பணத்துக்கு அவங்க சேஃப்டி பண்ணிடுவாரு ஆண்டவரே, உன் வீட்டை அவர் சேஃப்டி பண்ணிடுவாரு. எங்க வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் அனுப்பிட்டாரு. நீ தேடி போனது ஆண்டவர் லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் கையில் இருக்கிறது, உன் சுதந்திரம் அவர் கையில் இருக்கிறது. இப்ப கத்த பேசுறாரு, ஆமென். ஆண்டவர் யார் சுதந்திரம்? நான் நல்ல ஆண்டவருங்க. உனக்கு அப்பத்தை அவர் கொடுக்கிறாரா? அப்பத்தை தேடி போகாத. கீழே வாசிமா, நல்லா இருக்குல்ல? கீழே என்ன போட்டிருக்கு? பின்பு 5ஆம் வசனம், பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில். ஹலோ, அடுத்து என்னதுங்க? பட்டணத்துக்குள்ள நீ போற பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு என்னங்க? மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின்
கூட்டத்திற்கு எதிர்படுவாய். கைகளை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க. எப்படி ப்ராபசி பாருங்க. முதல் கழுத உனக்கு கிடைக்கும், இரண்டாவது அப்பமும் திராட்சரசம் உனக்கு கிடைக்கும், மூணாவது நீ போற கூட்டம் பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தீடும் சுத்த ஜோதியே ஆருபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. ஆமென். உங்க முன்னாடி வேற கூட்டம் பாக்குறீங்களோ? ஹலோ, பன்றி கூட்டமா? என்னம்மா அடே அபிஷேகத்தை வாங்கிட்டு போற ஆடு இந்த கழுத அகப்பட்டுருச்சு. சொல்ல கழுத அகப்பட்டுருச்சு. இப்ப நீ அபிஷேகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போற. அபிஷேகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன்னா சோத்தை தின்னு அபிஷேகத்தை வாங்கிட்டு போனா என்ன கிடைக்கும் சொல்லு? எது இழந்தையோ அது கிடைக்கும். சர்ச்சுக்குள்ள வந்துட்டு போற, எது இழந்தையோ எது தேடுன? நான் பார்க்க, அவள் என்னை பார்க்க, அவள் என்னை பார்க்க, நான் அவளை பார்க்க. எவளையும் பார்க்காத, உன்னை தேடி உன் வாழ்க்கை அமையும். இதுக்கு இடையில மீடியேட்டரு புரோக்கரு எவனும் வேண்டாம். நீ போ, உன் வீட்டில் 2 பேர் நிற்பாங்க, உனக்கு நான் ரெடியாக வச்சிருக்கேன்னு. அவன் அந்தஸ்தை பார்ப்பான், படிப்பை பார்ப்பான், பொருளை பார்ப்பான். என் ஆண்டவர் கோத்திரத்திலே சின்னவனா இருக்கணும், குடும்பத்திலே அற்பமானவனா இருக்கணும். அவன் நீ வாங்குற அங்க நீ வாங்குறாரு. மனுஷன் ஸ்டேட்டஸை பார்ப்பான், என் ஆண்டவர் ஸ்டேட்டஸை கொடுப்பாரு. மனுஷன் ஸ்டேட்டஸ் இருந்து தான் வருவான், மனுஷன் ஸ்டேட்டஸை பார்த்து தான் உள்ளே பழகுவான். ஆண்டவர் ஸ்டேட்டஸவே மாத்திடுவாரு. ஒரு கற்பனைக்கு சொல்லட்டுமா? கழுதைய தேடி இவன் எத்தனை நாள் நடந்தானோ பைபிளை காணல. நாடு நாடா வீடு வீடா காடு காடா போனவன் எத்தனை ட்ரெஸ்ஸை கொண்டு போனானோ தெரியாது. உன் ஆசீர்வாதம் தூரம் இல்லப்பா, உன் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இவன் எல்லா பக்கம் தூடுறான். இங்கேருந்து பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, நேபாள், ஸ்ரீலங்கா எல்லாம் சுற்றி அடிச்சு ஐயோ இத்தனை நாடு கடந்து போயிட்டு வரும்போது கழுதியை தேடி போனவன் என்ன கோமாம ராஜா மாதிரியா போயிருப்பான். தலையில் ஒரு பாகையை கட்டிட்டு புரு புருன்னு போயிருப்பான். வரும்போது அவன் ட்ரெஸ்ல மாற்றம். சொல்லு, அவன் உடையில மாற்றம், அவன் நடையில மாற்றம், அவன் பேச்சு மாறி இருக்கு, அவன் முகம் மாறி இருக்கு. டேய், எங்கூட வேலை செஞ்ச பெயிண்ட் ஆச்சடா. இவன் போகும்போது மேலெல்லாம் பெயிண்ட், வாசனை நாற்றம். ஆனா வரும்போது பரிமள தைலம் வாசனை. சொல்ல, அபிஷேக தைலத்தினுடைய வாசனை. இப்படியே உட்கார்ந்தவன் ராஜாவாயிர முடியுமா? கையை தட்டி, அப்பா இந்த நாற்றத்தோட வந்திருக்கிறேன் சொல்லு. அந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையோடு வந்திருக்கிறேன் சொல்லு. வாயை தந்த சொல்லு, சும்மா கையை தட்டாத, வாயை நிறைந்த சொல்லு. பாவத்தோடு வந்துட்டேன், எங்க அப்பாவுடைய சொத்தை காப்பாற்ற வந்தேன். நாற்றம் எடுத்த வந்தா சொல்லு, நாற்றம் எடுத்த வந்தா. என் வீட்டில் நான் குறைவான வந்தா, என் குடும்பம் யாருமே என்னை மதிக்கலதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மெசேஜ் எனக்கு கூட கர்த்தன் என்னோட பேசிட்டு இருக்கிறேன், எங்கூட பேசுற. நான் ஆலயத்துக்கு வரும்போது நாற்றமா வந்தேன், ஆலயத்தை விட்டு போகும்போது பரிமளத்தோட போறேன், பரிமளத்தோட போறேன். அல்ல, பரிமளத்தோட போறேன். அல்லேலூயா. மாற்றம் என்பது ஒரு மனுஷனுடைய ஹேர் கட்டிங், ட்ரெஸ்ஸிங் அல்ல. நீங்க நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள வந்தேன்ன சின்ன முடியா கட் பண்ணிக்குவாங்க, ரொம்ப சந்தோஷம். முடி பிடிச்சாங்க கூட எங்கள் அப்பாலாம் அப்படி தான் கட் பண்ண வச்சார். இப்போ கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் இப்போ பிடிக்கிறதுமே இல்லை. ஏன்னா என்னாலேயே பிடிக்க முடிய மாட்டேங்குது, எங்கள் அப்பா எங்கே போய் பிடிக்க போகிறார். இப்போ தலையில் மாற்றம், ட்ரெஸ்ஸில் சொல்லு மாற்றம். பொட்டு எடுத்தாச்சு, இப்போ எல்லாம் பூவெல்லாம் எடுத்தாச்சு, ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் மாறிடுச்சு.
முந்தி போட்ட பர்ஃப்யூம் போட்டவன் பர்ஃப்யூம் போடுறதில்ல. ஏன்? அதெல்லாம் டேட்டிங், நாட்டம். அதெல்லாம் எப்படி உலகம் உள்ள வரலாமா? அப்படியே நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. ஆண்டவர் நம்மளே எளியவர்களை தான் கண் நோக்கி பார்க்கிறார். அதனால கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு சதுவாக செப்பலும் கூட போடாம ஆண்டவர் இதை பார்க்கிறாரு. ஐயோ, என் பிள்ளை செப்பல் போடாம வந்திருக்காளே, ஐயோ முகத்தில் பவுடரும் கூட போசாம வந்திருக்கா, வரேன் என்ன வழி வரேன். உன் மாற்றத்தை, வெளித்தோற்றத்தை பார்க்கிற தேவன் என்று ரமேன் சொல்லுங்க. அதுக்காக கட்டிங்க பேய் மாதிரி கட்டிங் பண்ணிடாத. பேய் மாதிரி முடிய ஹைப்ரோ இந்த முடிய தலைமுடிய வச்சிடாத. என்னுடைய உடல் பாவனை மாற்றத்தை எல்லாம் காண்பிப்பது. மாற்றம் என்பது டிரெஸ்ஸிங்ஸ், உன்னுடைய மேலாடைய வஸ்திரங்கள் மாற்றம் என்பது மட்டுமல்ல. ஒரு மனுஷனுடைய பிரசங்க உடனே ஒரு மனுஷனை மாத்திருமா? இந்த பிரசங்கத்தை கேட்டு போன வீட்டுல மாறிடுவியா? மாறுவீங்களா? வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டு வீட்டுல போய் மாறிடுவியா? பிரசங்கம் மனுஷன் வாழ்க்கையை மாற்றல. அடா, இவன் என்ன பெந்தகோஸ்தே சபைக்கு போறவன் தானே, இப்படி எல்லாம் போய் பேசுறானே. பிரசங்கம் பாட்டு பாட வேண்டும் என்பது மட்டும் மாற்றம் அல்ல. மாற்றம் என்பது வெளித்தோற்றத்தை போன்றதல்ல, உள் தோற்றத்தை போன்றது. கவனிக்கிறீங்களா? வெளியே நீ எல்லாம் மாத்திக்கிட்ட. நல்லா ட்ரெஸ் போடுறவன் சாதா ட்ரெஸ் போட்டான், சாதா ட்ரெஸ் போட்டவன் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டான். காஸ்டியூம், நம்ம காஸ்டியூம் எப்படி இருக்கணும்? ஹேர் பவுடர் ஒன்ன போட்டவன் 5 போடுவான், 1 சென்ட போட்டவன் 5 சென்ட போடுவான், செருப்பை போட்டவன் ஷூவா போடுவான், இன் பண்ணாதவன் டக் பண்ணுவான். இது வெளி தோற்றம். சரி, நல்லா போட்டவன் இப்ப சாதாமா ஒரு சின்ன ஒரு ஆஃப் ஸ்லாக் போட்டு சிம்பிளா முடியெல்லாம் அப்படி வெட்டி, இல்ல தாடி விட்டு, ஷாம்பு தலைக்கு போடக்கூடாது இருக்கீங்களா, செண்டு போடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பரிதாபமா. இது மாற்றமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். மாற்றமான இல்ல. ஓ ஜீசஸ். தேவன் பாவத்தை விடுவது அழிந்திருக்கும். ஆமென். அழிந்திருப்பது தாங்க மாற்றம். ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றம் என்பது இந்த உடையில மாற்றம் மாத்திரம் அல்ல, அவன் பாவத்தை விட்டுட்டானாங்கிறதா மாற்றம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பார்ப்பவர்களுக்கு அல்ல, இதயத்தை பார்ப்பவர்களுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? திரும்பி சொல்லட்டுமா? பார்க்கிற மனிதர்களுக்கு நான் மாறுவதல்ல, என் இருதயத்தை அதிகமாய் கவனிக்கிறவருக்கு நான் எப்படி இருக்கிறோம்? நல்லா ட்ரெஸ் போட்டவன் சாதாரண ட்ரெஸ் போட்டவனாகும், இல்ல சாதா போட்டவன் நல்ல கோட் சூட் போட்டவனாக போறதுனால நீ கிறிஸ்தவளா மாறிட்டேன்னு நினைச்சிடாத. உங்களோட தான் ஆண்டு பேசுறாரா? நீ பாவத்தை விட்டுட்டேங்கிறத ஒரு லைஃப் சொல்லும். சவுல் போகும்போது அவன் நாட்டம் எடுத்தவனாக தான் போறான். ஆனா தேவன் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக்கணும்னு அவன் மேல் அவன் நாட்டம் அல்ல. கழுதை மேய்க்கிறவனுடைய வீடு, கழுதையை தேடி போனவன் உடல் வெளியே எப்படி இருந்தது தெரியாது. ஆனா திரும்பி வரும்போது, போகும்போது தகப்பனுடைய வேலைக்காரனாக, தகப்பனுடைய கூலிக்காரனாக, தகப்பனுடைய கழுதியை தேடக்கூடியவனாக போகிறான். ஆனா திரும்பி வரும்போது எஜமானனுடைய தலைவனாக, எஜமானுடைய பரிமள தைலத்தை தலையிலிருந்து வார்த்து பூசின அவனுக்காக 30 பேர் நடுவே ஒரு தலைமைத்துவ அபிஷேகத்தை வாங்கின அவனுடைய அபிஷேகத்தை நினைச்சு பாருங்க. தம்மை போகும்போது யாக்கோபா நான் போனேன், ஆனா திரும்பி வரும்போது, போகும்போது யாக்கோபா நான் போனேன், ஆனா திரும்பும்போது இஸ்ரவேலாக நான் வந்திருக்கிறேன். போகும்போது 2 பரிவாரத்தோட அவன் ஒரு கோலும் கையுமா போனேன், ஆனா திரும்பி வரும்போது நான் ஒன்னு சொல்லட்டுமா பிரதர், நீங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது அப்படியே வந்த மாதிரியே போகாதீங்க. நீ திரும்பும் போது, வரும்போது ஏமாற்றுக்கார யாக்கோபா வந்தான், திரும்பும் போது
இஸ்ரவேல் ஜனமாய் 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 ஜனமாய். கமான் கமான் எவரிபடி. ஓ ராபா ஷாகா ராபா. ஆமென். சொல்ல ஆமென் ஆமென். உள்ள வரும்போது நீ கழுதைக்காக வந்திருப்ப, நீ போகும்போது ராஜரீக அபிஷேகம், தலைவனுடைய அபிஷேகத்தை கத்த தராரு. சுதந்தரிக்க போகிறார். எத்தனை பேர் சுதந்திரிக்க போறீங்க? கையை வைத்துங்க. நான் சொல்லி தூக்காதீங்க. உண்மையா நான் என் வீட்டை சுதந்திரிக்க போறேன், என் தேசத்தை சுதந்திரிக்க போறேன். என் தேசம் எல்லை எங்கும் அப்பா நீராளம். சொல்ல என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும். சொல்லுங்க. தேசத்தில் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். சேர்ந்து சொல்லுங்களா? என் தேச வாயை திறந்த பாட அப்பா நீ. உங்க சத்தம் வெளியே வரலையே. என் தேச அப்பா அப்பா நீராள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும். சொல்லுங்க. வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. சேர்ந்து சொல்லுங்க. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எஜமானனே. சத்தத்தை உயர்த்தி எஜமானனே என் இயேசு ராஜனே. கைகளை தட்டி போகும்போது சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன், கோத்திரத்தில் சின்ன கோத்திரம், சின்ன ஜாதி, எல்லா ஃபேமிலியிலும் அற்பமா எண்ணப்பட்டவங்க. இப்ப இவன் ராஜாவா வரா, இவன் ராஜாவா வரா. என் தேச எல்லை எங்கும் என்ன ஒரு அபிஷேகம் பாரு. அவனுக்கு என்ன கிடைச்சது? கழுதை ஆகப்பட்டது. இரண்டாவது என்ன கிடைச்சது? அப்பம் கிடைச்சது, ஆட்டுக்குட்டி கிடைச்சது, திராட்சரசம் கிடைச்சது. மூணாவது என்ன நடந்தது? தீர்க்கதரிசி கூட்டத்தை பார்க்கிறான். பிரதர் எதை பார்க்கறீங்க? கண்ணை மூடிட்டு. நீங்க கண்ணை மூடியும் போது என்ன தெரியுது? உங்க கண்ணில் பாவம் செஞ்சதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது. இப்ப சவுலுக்கு அது தெரியல. இவன் முன்னாடி சந்திச்சவன் முந்தி மாப்பிள்ளை வாடா சரக்கு போடலான்னு கூப்பிட்டவங்க சரக்கு கூப்பிட மாட்டேங்கிறான். அவனை தெரியல. ആരാധിக்கிற ഒരു പ്രവചന കൂട്ടം, പ്രവചിക്കുന്ന ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്ന അഭിഷക്തന്മാരുടെ കൂട്ടം, ആരാധിക്കുന്ന കൂട്ടം, ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്ന ഒരു കൂട്ടം, പ്രവചിക്കുന്ന ഒരു ദൈവദാസന്മാര്, தீர்க்கதரிசனம் சொல்ற ஒரு கூட்டத்தை, ஹalleluya, ப்ராபசியை தேடி போல ப்ராப்பர்ட் எல்லாம் இவனை தேடி வராங்க. அபிஷேகம் வரும்போது ப்ராப்பர்ட் எல்லாம் இவனை தேடி வராங்க. ஒரு கூட்டம், எப்படிப்பட்ட கூட்டம்? அபிஷேகம் வந்தோடனே இவன் தீர்க்கதரிசியை தேடி போல தீர்க்கதரிசிகள் இவனை தேடி வராங்க. என்ன அபிஷேகம் உங்ககிட்ட இருக்கு? அவர் ஜெபிச்சா நல்லது நடக்கும், கட்டாயம் நடக்காது. ஹலோ, இவர் கொஞ்சம் பவரானவர், உங்ககிட்ட பவர்ல இந்த வேலை நடக்காது. இல்ல டிவியில பிரசங்கம் பண்றாரு, அவருக்கு ஒரு நம்பர் போட்டு அடிப்போம், என் குடும்பம் இப்படி இருக்குது, விளங்காம போயிடும். நீ ப்ராஃபட்டை தேட வேண்டாம், நீ அபிஷேகத்தை பெற்றுட்டீனா ப்ராஃபட்ஸ் உன்னை தேடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எங்க? ஓ ஜீசஸ், ஜீசஸ்,
ஜீசஸ், நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம், நீ போய் உன் கஷ்டத்தை சொல்ல வேண்டாம், உன் சூழ்நிலையை மாற்ற வேண்டாம். இப்ப இவனை தரித்திரத்தில் ஆண்டவர் வைக்கல, இவனை ஆசீர்வதிச்ச ஒரு கூட்டத்தை அனுப்புறாரு. இன்னைக்கு இருக்கிற பணத்தை வாங்கி சொல்ற தீர்க்க தரிசனங்கள், நீ பணத்தை கொடுத்தா தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்ககிட்ட ஆண்டவர் அனுப்பல, இவன் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இவன் அப்பமும் ரசமும் ஆமென் ஆட்டுக்குட்டியும் கொடுத்துட்டு இவனை கம்பீரமா நிறுத்துறாரு. ஒரு கூட்டம் என்ன போட்டிருக்குதுங்க, ஹல்லேலூயா, வாசிங்க. ஓ, மேடையிலிருந்து ஆமென் 5ஆம் வசனம் கடைசி பகுதி, கூட்டத்திற்கு தீர்க்கதரிசியின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய், அவர்களுக்கு முன்பாக சேர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலும் போகும், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது ஹல்லேலூயா, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு தீர்க்க தரிசனம் சொல்லி வேறொரு மனுஷனாவாய். ஹலோ, என்ன போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். சத்தமா சொல்லுங்க. நீ யாரு? வேற மனுஷனா இருக்கியா? இவங்க ஃபேமிலியை மீட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இருதயத்தை மாத்துறாரு, ஆண்டவர் மனுஷனை மாத்துறாரு. ஆண்டோட அபிஷேகம் வந்தோடனே உள்ள மாறுது, அபிஷேகம் வந்த உள்ள மாறுது. தீர்க்கதரிசிகளோட இவனும் தீர்க்கதரிசனம் பேச ஆரம்பிச்சான். இப்ப இவன் தீர்க்கதரிசியை தேடி இல்ல, இவன் இப்ப தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா நான் தீர்க்கதரிசியை தேடி போக மாட்டேன், ஊழியக்காரனை தேடி போக மாட்டேன், ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன், எனக்காக நீர் ஊழியத்திற்கு ஒரு கூட்டத்தை, ஒரு தீர்க்கதரிசி கூட்டத்தை. ஹலோ, மேடை நீ தேடி போகாத, உனக்கா மேடை காத்திருக்கும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. எனக்கு ஒரு பாட்டு பாடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறார், எனக்கு ஒரு ஜபம் கூட சொல்ல தர மாட்டேங்குது, எனக்கு ஒரு பைபிளும் கூட வாசிக்க விட மாட்டேங்கிறார். ஒரு பிரசங்கம் நிறுத்து, இந்த வாய பிரசங்கம் ஒருத்தன் பண்ண வைக்கிறது இல்லை, ஜபம் ஒருத்தன் பண்ண வைக்கிறது இல்லை. நீ பைபிள் காலேஜ் படிச்சிருக்கலாம், நீ வேதம் வாசிக்க தெரிஞ்சிருக்கலாம், நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கலாம், அதனால இங்க வேதையில பலிபீடத்தில் வர முடியாது. இந்த பலிபீடம் கர்த்தர் நிறுத்துவது. நீ வேற மனுஷன் ஆயிட்டீன்னா அங்க ஒரு கூட்டமே உன்னை தேடி வரும். கைவர்த்து ராமன் சொல்லுங்களேன். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அது 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து, அவன் எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான் சொல்லுங்களேன். ஜனங்களுடைய பின்னால நிக்கிறவன். எங்க எங்க நிக்கிறான்? வாசிங்கம்மா, வாசி. மாடுகளின் பின்னாடி, மாடுகளை பின்னாடி இருக்கிறானா? கைவர்த்து ராமன் சொல்லுங்களேன். இவன் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவன் தெரியுங்களா? கூச்ச சுபாவம் உடையவன். ஒரு அலையிலே சொல்லுங்க. இவன் எப்பவுமே ஒரு பயந்த சுபாவம். எத்தனை வசனத்தை வாசிச்சிங்க? 5 11:5 தானே வாசிங்க. 11:5. இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். கவனிக்கிறீங்களா? எங்க பின்னாடி போயிட்டு இருந்தான்? இவன் வயல்ல விவசாயிங்க, மாடுகளை பின்னாடி மேய்ச்சிருந்தவன் இப்ப யாரா மாறிட்டான் சொல்லுங்க. ஒரு விவசாயி ஆண்டவர் எங்க கொண்டு வந்துட்டாரு பாருங்க. விவசாயி நீ மாட்டுக்கு பின்னாடி போனவனா இருக்கலாம், அப்ப அபிஷேகம் பண்ணிட்டான். இப்ப வாசிங்க தீர்க்கதரிசிகள் 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவரே தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் போது நான் வேற மனுஷனா மாறணும், ஒரு சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளும். ஐயா நீ வேறு மனுஷனா மாற போற. எழும்பி நிற்கலாமா? கண்களை அடைத்துக் கொள்ளலாமா? ஆண்டோட சமுத்திர சொல்லுங்க. ஆண்டவரே யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவரே மாற்றம் என்பது வெளி அல்ல, மாற்றம் என்பது எனக்குள்ளே.
எதிர்மே ஜெப சத்தம் வெளியே வரல பாருங்க. கண்ணை மூடிக்க, கண்ணை மூடி ஆண்டவரை மட்டும் பாரு. ஆண்டவரே, ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி நான் போனேன், இன்னைக்கு ஒரு கூட்டமே என்ன தேடி வர கர்த்தர் கொண்டு வர போகிறீர். ஆமென். ஜனங்களுக்கு தலைவனாக என்னை மாற்ற போகிறீர். என்னை ஜனங்களுக்கு தலைவனாக என்னை மாற்ற போகிறீர். இந்த ஜனத்துக்கு என்னை ஆண்டவரை தலைவனாய் மாற்ற போகிறீர். இந்த ஜனத்தினுடைய சுதந்திரத்தை எனக்கு தரப்போகிறீர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்பா, உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன். இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே என்னை தலைவனாக மாற்றின அந்த அபிஷேகத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து ஆவியானவரே, ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க. நான் தேடி அல்ல, என்னை தேடி ஒரு கூட்டத்தை கொண்டு வாங்க. அபிஷேகம், அபிஷேகத்தை ஊற்றுங்க. தலைவனுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஒரு தலைமைத்துவத்தின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. பெற்றுங்க, 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 பெற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகும்போது அழுக்கு நிறைந்தவனாக, நாற்றமடித்தவனாகி சென்றான். ஆனா தேவன் அவனை சந்தித்தவுடனே அவன் வஸ்திரம் முழுவதும் பரிமள தைலமாய், தலை முதல் அந்த தைல குப்பியை உடைத்து அவன் தலையின் மேல் ஊற்றின உடனே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த அபிஷேக தைலம் இறங்கினது போல இன்றைக்கு அந்த அபிஷேக தைலம் சபைக்குள் வந்திருக்க தேவ பிள்ளையே, உன்னை நாற்றமாய் வந்த உண்மையில அந்த தைலம் உன்னை வாசனையாய் மாற்றட்டும், வாசனையாய் மாற்றட்டும், வாசனையாய் மாற்றட்டும். அந்த ஆவி, கர்த்தருடைய ஆவி மனுஷனுக்குள்ள வந்த உடனே வேறே மனுஷனாய் மாறிட்டானே. பிரதர், நீங்க இன்னும் பழைய பாவத்தை இன்னும் செஞ்சிட்டு இருக்கீங்களா? சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கீங்க, பைபிளை வாசிக்கிறீங்க, தனிச்சபம் பண்றீங்க, உபவாசம் பண்றீங்க, பைபிளை தூக்கிட்டீங்க, ஊழியம் எல்லாம் பண்றீங்க பிரதர். ஆனா நீ வேற மனுஷனாய் மாறவில்லை என்றால், நீ பழைய மனுஷனாய் வாழ்வாய் என்றால், அந்த பரிதாபமாய் நீ முடிந்து விடுவாய். உன் முடிவு அப்படி வேண்டாம். இன்றைக்கு சொல், பாவத்தை விட முடியலன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற சகோதரா, பாவத்தை விட முடியலன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற சகோதரி, நீ கர்த்தரை பார்த்து பேசுகிறார். கர்த்தருடைய ஆவி எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்க போறீங்க? அந்தமுடைய ஆவி எனக்கு அனுப்புங்க. நான் வேற மனுஷனாய் வீடு திரும்ப வேண்டும், வேற மனுஷனாய் வீடு திரும்ப வேண்டும். என் வேற வாழ்க்கை, வேற வாழ்க்கை, ஒரு புதியதொரு வாழ்க்கை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் என் ஆத்துமா ஒரு நாளும் வீணாய் போகாதப்பா. நான் புதிய சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரதர், உங்க வீடு புதிதாயின, உன் வாழ்க்கை புதிதாயின, உன் வேலை புதிதாயின. அபிஷேகம் உன்னை வேற மனுஷனாய் மாற்றுகிறது. கண்ண மூடி, ஆண்டவரே, என்னை மனுஷன் புதிய மனுஷனாய் மாற்றும். கதாவே ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தைக்கு முன்பாக நாம ஒப்பு கொடுப்போமா? கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலே கர்த்தர் பேசின வார்த்தைக்கு முன்பாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமார, பரிசுத்த ஆவியின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளிலே கேட்ட வார்த்தைக்கு முன்பாக நாம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Lord Jesus. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஊழியக்காரர் வாய் மூலமாக எங்களோடு பேசின தேவ ஆவியானவருக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக ஆண்டவரே, எங்கள் ஜாதி ஜனத்துக்கு முன்பாக சிறியவனாக இருந்த எங்களை ஆண்டவரே உயர்த்தின தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அற்பமாய் இருந்த எங்களை ஆண்டவரே ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றி என் தேசத்துக்கும் என் சபைக்கும் எங்கள் ஊழிய பட்டணத்திற்கும் ஆண்டவரே ஒரு தலைவராக மாற்றி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் ஆண்டவரே, எங்கள் சபைகளுக்குள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு ராஜரீக அபிஷேக தலைவர்களாக எங்கள் பட்டணத்தில் ஒரு ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளை மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருகிற பொழுது நாங்கள் அழுக்குள்ளவர்களாக கந்தையுள்ளவர்களாக வந்தோம் ஆண்டவரே. வீடு திரும்புகிற நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய அபிஷேகத்தோடு ஆண்டவரே மாற்றமுள்ளவை மாற ஆண்டவரே உதவி செய்யும்படியாக உம்முடைய அபிஷேகத்தை எங்களை ஒவ்வொரு மேல நிரப்பி அனுப்பும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம்
மாற்றம் ஆண்டவரே. ஓ ரஷபல தரபல ஓ ரீத ரபல ஷபல கனபல அபிஷேகம் பெற்றவர்கள் ஆண்டவரே அவருக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் ஆண்டவரே. நாங்கள் வெறுமனையாய் வாழ்ந்து விடாதபடிக்கு தகப்பனே கர்த்தருடைய ஆவியானவரோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. கேட்ட வசந்தமணி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. சபையோராய் வந்து கூடின தேவ வார்த்தைகளுக்காக ஆண்டவரே கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நேரே ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாக ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையோடு அபிஷேகத்தோடு ஆண்டவரே தலைவர்களாய் நடந்து கொள்ள அபிஷேகம் என்ற தலை நடந்து கொள்ள ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. Hallelujah. God bless you.